என்ன மோகன் பிரச்சனை? அண்ணா நீங்க சொன்னீங்கன்னு தான் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல என் தம்பிக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்பயே வந்துட்டு வேணான்னு சொன்னேன். இவன் தான் அந்த பொண்ணு மாடலா இருக்கு, அழகா இருக்கு, அப்படி இப்படின்னா இப்ப ரெண்டு அடிச்சுட்டு நிக்குதுண்ணே. ஏன் அடிச்சுட்டு நிக்குதுன்னு கேட்டீங்களா? சொல்ல மாட்டானே. நான் சொல்றேன். டெய்லி இந்த ஆளு சரக்கை வாங்கிட்டு வந்துட்டு இந்த ஆளு குடிக்கிறது இல்லாம வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட ஒரு நாள் ஊத்தி கொடுத்துருந்துருக்காரு. அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லி இருக்கு. மல்லுகிட்டு அந்த பிள்ளைகிட்ட சரக்கை கொடுத்து குடிக்க சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் சரக்கை எடுத்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஊத்தி கொடுத்துருக்காரு. மறுநாள் அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லாமையே குடிச்சு பிடிச்சு இப்படி சரக்கை கொடுத்து 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 அந்த பிள்ளைய வந்து டெய்லி அந்த பிள்ளை சரக்கு குடிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. காசு இல்லாத என்ன பண்றது? இந்த ஆளை மட்டும் குடிச்சு விட்டு அந்த பிள்ளைக்கு வாங்கிட்டு வர்றது இல்ல சரக்கு. அன்னைக்குதான் சண்டை நடக்குது. உண்டா இல்லைன்னு கேளுங்க. ஏண்டா செஞ்ச அப்படியே? ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன் அப்படி செஞ்ச? ஏன் அப்படி செஞ்ச? அடிக்காதீங்க. நீ குடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையை கடுத்து வச்சிருக்க. இது மாதிரி ஆம்பளைங்க பண்ற வேலைக்கெல்லாம் வந்து பொம்பளைங்களை குறை சொல்லாதீங்க. ஊரமட்ட பிள்ளையா இருந்தாலும் அது ஒழுங்கா தான் இருந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு சரக்க பழக்கிறது இந்த ஆளுதான். அண்ணா இந்த ஒரு தடவை எப்பயாவது கொஞ்சம் பேசி சேர்த்து வைங்கண்ணே. பாக்கிறதுக்கே பாவமா இருக்குங்க. ரைட்டு. இப்படி இந்த ஆளும் குடிக்க கூடாது, அந்த பிள்ளைக்கு வாங்கி குடிக்க சொல்லேன்டா வாய் திறந்த. நீ குடிச்சில அந்த பிள்ளை பழக்கி விட்ட சரக்குக்கு விளையாட்டுக்கு தானே. என்ன விளையாட்டுங்க? இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கண்ணே. பார்க்கவே பாவமா இருக்குண்ணே.